சகோதர அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதின கடிதம் 6வது அதிகாரம் 11ஆம் வசனம் 13ஆம் வசனங்களை வாசிக்கின்றேன், கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வ ஆயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும் படிக்கு தேவனுடைய சர்வ ஆயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதே கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் இந்த வேத வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன், ஆமேன். சகோதரரே, நாங்கள் இன்றைய நாளிலும் இந்த சர்வ ஆயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள், சர்வ ஆயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்கின்ற அந்த வார்த்தைகளிலிருந்து தொடர்ந்தும் தேவனுடைய சத்தியங்களை நாங்கள் விளங்கி கற்றுக்கொள்வோமாக. ஏற்கனவே நாங்கள் பார்த்துட்டோம், சர்வாயுத வர்க்கம் என்பது ஒரு உஜுவக சொல்லு, ஒரு மெட்டஃபோர். அந்த உஜுவக சொல்லு சுட்டி காட்டிக் கொண்டிருந்த விடயம் கடவுளுடைய கிருபைகள். அதனால சர்வாயுத வர்க்கம் என்றா சர்வ கிருபைகள், தேவனுடைய சர்வ கிருபைகள். இது நாங்கள் ஏற்கனவே திட்டமும் தெளிவுமாக நிறுவிய விடயம். அதனால இன்றைக்கு நாங்கள் அந்த முழு ஆயுத வர்க்கமும் அது அணிஞ்சு கொள்ளப்பட வேண்டும், எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்கின்ற அந்த சொற்கள் ஊடாக, 2 சொல்லுகளின் ஊடாகவும் முதலாவது சத்தியமாக, அதாவது 6வது சத்தியம் நாங்கள் இன்றைக்கு எழுதுகிறோம். பரிசுத்தமாக்கும் சகல கிருபைகளின் சத்தியம். பரிசுத்தமாக்கும் சகல கிருபைகளின் சத்தியம் கிறிஸ்தவனின் வாழ்க்கையில் கட்டாயம் வெளிப்பட வேண்டும். கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் கட்டாயம் வெளிப்பட வேண்டும். பரிசுத்தமாக்கும் சகல கிருபைகளின் சத்தியம் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் கட்டாயம் வெளிப்பட வேண்டும். The power of every sanctifying grace, the power of every sanctifying grace must be manifest in the life of a Christian, in the life of a Christian. அதனால இந்த சத்தியத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள எங்களுக்கு எபேசியர் 4:15 வசனம் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக, அதான் இந்த வசனம். எபேசியர் 4:15 எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக.
இங்கேயும் பரிசு அப்போஸ்தலன் ஒரு உருவகத்தை தான் பயன்படுத்துறார், மெட்டபோர். என்ன உருவகம்? எபேசியர் 4:15 15வது வசனத்திலே தலையாகிய கிறிஸ்து. அப்ப தலை என்று டக்கண்டு கலைக்க, தலை என்றது நம்ம உடலில் இருக்கிற இந்த மேல் பகுதி தலை. 16ஆம் வசனம் சரீரம் முழுவதும், அந்த தலையால சரீரம் முழுவதும், அதற்கு உதவியா இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி கட்டப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் தன் அளவுக்கு தக்கதாக வேலை செய்கிறபடியே சரீர வளர்ச்சியை உண்டாக்குறது. அப்ப இந்த இடத்துல அந்த எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கிறது வேண்டும் என்ற அந்த சத்தியத்துக்கு அவர் பயன்படுத்துகிற உருவகம் உடலின் வளர்ச்சியும் உடல் அங்கங்களினுடைய வளர்ச்சி. அதுல நம்மட உடம்புல ஏதோ அவயவம் அதன் அளவுக்கு மிஞ்சி வளர்ந்தால் அல்லது அந்த அவயவம் அதன் அளவை விட குறைவா வளர்ந்திருந்தால், ரெண்டும் சாத்தியம். அது பொதுவாக அப்படி இல்லை, அது அரிதாகத்தான் இப்படி நடக்குது. ஒன்றில் நமக்கு வேதத்தை கவனிங்க, ஒவ்வொரு அவயவமும் தன் தன் அளவுக்கு தக்கதா. கை என்று நாம அந்த அவயவத்தை நாம பார்க்கல, அது இலகுவாக பொதுவாக அடையாளங்களும் இது கைதான் என்று ஒரு ஆள். கை மட்டும் வெட்டப்பட்டு தரப்பட்ட சரீரத்தை சரியாக விளங்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு எவருக்கும் தெரியும் அது கால் இல்லை என்று. அப்படி ஏதாவது கை குறுகி போய் கட்டையா சூம்பி மெல்லிசா வந்திருந்தா நமக்கு அதை பார்த்தோன்னு சொல்லும், இது இல்ல கையினுடைய வளர்ச்சியினால அல்ல. கை கால் மாரி பெரிய அளவா வளர்ந்தா அதை நாம சொல்ல மான்ஸ்டர் அல்ல. மான்ஸ்டர் என்ன? அது நம்மள நாம சொல்ல விஹார் இப்படி சொல்லும். பயங்கரமான உரு தமிழ் சரியான அது மான்ஸ்டர் விஹாரம் அடைஞ்சு போச்சு. இது இல்ல வளர்ச்சி, இது என்ன இது வளர்ச்சியா? அப்படி எல்லா பக்கத்தாலேருந்து நம்ம என் கையை மட்டும் கதைப்பான். அல்ல ஒன்று அகல பக்கத்தால வளர்றதும் ஒன்று அல்ல. சில பேர் மேல நிமிந்து வாக்குற அளவுக்கு அது எல்லாரும் இல்லை, அந்த வளர்ச்சி அந்த அளவுக்கு அப்படி இல்லை அல்ல. அப்புறம் அதுகளுக்கு ஒரு பட்டமும் வச்சு இல்ல நாம அங்க கொக்கு போகுது, கொக்கு இங்க போகுது அல்ல. இங்க வேற ஒரு ரீல் கட்டி கொண்டு போகுது அப்படியே என்ன அது என்ன சரியா? பவுன்சர் போகுது, பவுன்சர் அப்படித்தான் கதைக்கிறாங்க இல்ல. നമ്മുടെ ടീച്ചർമാരും സ്പോർട്സിലെ ആരൊക്കെ വിടുന്നുണ്ട് യോസിக்கிறேன். வளையம் வச்சு போட்டு அதுக்கு அதை பூர்வத்துக்கு விட்டா வளையத்தை கலெக்ட் ஏறாதது என்னண்டு அதுக்குள்ள விடுறது. பிறகு அவனை பிடிச்சு இழுத்து இல்ல அவ சிறவடையில அந்த நமக்கு தெரிஞ்சாங்களா ஐயா அவன் என்ன ஸ்போர்ட்ஸ் அவர் பூந்து படையாம எடுக்கலாம் ஏன் அவன் அதுக்குள்ள ஊற விட்டவங்க அந்த அளவுக்கு அதுகளை வியாரம் அடைஞ்சு போச்சு டீச்சர். அப்ப சோ ஃபைன். அப்ப நான் இது கூடி போச்சு, இது இல்ல அது இல்ல அந்த உருவ அமைப்புகள் இல்ல. அதெல்லாம் நாமளும் அப்பப்ப புல்லும் சாப்பிட்டு கொண்டு இல்ல புல்லுன்னா நான் சொல்றது ராஜஹீரைய
கங்குன அப்ப சாப்பிட்டு மழை காலம் வேண்டா சோறை நல்லா கொட்ட வேண்டியது, வெயில் 9 மாசமும் கங்குனை சாப்பிட்டு குறைக்க வேண்டியது. இல்ல எப்படிதான் அளவோட எல்லாத்தையும் மாறி மாறி போவோம். சோ ஏன்னா நாம அந்த உறுப்பு அதன் அளவுக்கு மிஞ்சி வயிறு இருக்க வேண்டிய அளவுக்கு மிஞ்சி ஏதோ தாச்சி வச்ச மாதிரி இருந்தா, அல்லது சின்ன பானை ஒன்று உள்ளுக்கு இருக்கிற மாதிரி இருந்தா இது பானையா வயிறா என்ற நக்கல் நடினம் எல்லாம் பெறுது. ஆகிய அது விகாரம், அது பேர் விகாரம் அடைதல். அதுல இதைத்தான் பவுலப்போஸ்தலன் இந்த உருவகத்தை இங்க காட்டுற. சரீரத்தின் ஒவ்வொரு அவயவும் தன் அளவின் வளர்ச்சிக்கு தக்கதாக வேலை செய்யும். அதுக்குன்னு ஒரு அளவு பிரமாணம் இருக்கு. மிஞ்சி வளர்ந்தா குறைஞ்சு வளர்ந்தா அது விகாரம். ஆனா ஒரு அவயவம் இல்லாமலே பிறந்தா அது ஐயோ அது இனி என்ன தன்னை பாதுகாக்கவும் தன்னுக்கு சேவகம் செய்யறதுக்கு மற்ற ஆட்களுக்கு அது பிரயோசனப்படுறதுக்கும் ஒரு பிரச்சனையா போகுது. நாம் சொல்றது ஊனம். ஒரு கண் பிரச்சனை, 2 கண்ணும் பிரச்சனையா போயிடுச்சு. அவருக்கு அதால பிரச்சனையா இருக்கும், மற்ற ஆட்களுக்கும் அதால பாடு. ஒரு கையில காலில் சூம்பி போய் நடக்கலாம எல்லாம், அல்லது விரல்கள் சில வேளையில் அப்படி ஏதோ வெட்டுப்பட்ட மாதிரி வளர்ச்சி இல்லாம இப்படி இருந்து அப்ப எப்படி அள்ளிச்சாக எப்படி கையாள்றது பெரும். அப்ப அதுவும் விகாரம் தான். அது இன்னும் பிரச்சனை, அது இன்னும் பிரச்சனை. அது நம்மளை நாமளே பாதுகாக்கலாமையும் போயிடு. நமக்கு அதுக்கு பிறகு டிஃபென்ஸும் இல்ல சேஃபும் இல்ல நமக்கு அந்த அப்படியான ஆக்கள். அதை நாம ஊனமுற்றோர்ன்னு சொன்னா ஐயோ அது தங்களை தாங்களே பாதுகாக்க இயலாத ஆக்கள் என்றதை நாம மனதில் இடக்கண்டு எடுக்கிறோம். அதான் உண்மை. அவயவங்கள் அந்தந்த இடத்துல அந்தந்த அவயவம் இருக்க வேணும். அது அதனுடைய அளவுக்கு அது இருக்கும். அந்தந்த இடத்துல அது இல்லை என்று சொன்னா அந்த ஆளுக்கு பாதுகாப்பும் இல்லை, அந்த ஆள் தனக்கு எதிரடியா வர்றதை தடுத்து நிறுத்துறதுக்கு மேலாம போகுது. சரியோ? ஆகையால அது நேபுகாத்நேச்சார் கண்ட கனவுல கண்ட சில மாதிரி தலையெல்லாம் பொன், ஆனா கால் மட்டும் களிமண். இது ஒரு விகாரமா கிடக்குது. அது நாம் சொல்றது மான்ஸ்டர். அதுதான் மான்ஸ்டர். அதாவது அமைப்பே இல்லை. இது என்ன இது இப்படி இருக்கு? இது தலையண்ட கோல்டா அப்படியே கோல்டா இருந்தா நமக்கு ஃபுல்லா கோல்டு தான். இது கோல்டு, அது களிமண், அது பாதி களிமண் பாதி இரும்பு. பார்க்கவே இது என்ன பச என்ற அதனுடைய முடிவு என்ன? அது நிலைச்சு நிற்காது. அது நிலைச்சு நிற்காது, கடைசி வரைக்கும் நிலைச்சு நிற்காது. அதனால இதைத்தான் இப்ப அப்போஸ்தலன் நமக்கு பயன்படுத்துற. சர்வ அங்கங்களும் நமக்கு இருந்தால்தான் நம்மளை பாதுகாத்து சுகமா வாழலாம். சர்வ ஆயுதங்களும் நாமல் போட்டிருந்தால் மட்டும்தான் நாங்கள் சுகமாயும் பாதுகாப்பாயும் இருக்க முடியும். சர்வ ஆயுதத்தில் ஒன்று குறைஞ்சா கூட நாம சுகமும் இல்லை பாதுகாப்பும் இல்லை. விளங்குது அந்த பாயிண்ட்? ஏன்னா அதாவது அந்த அவயவங்கள் அந்த பீசஸ் போட்டு இருக்கிற வேண்டிய தலைக்கு நாம போட்டு இருக்கிறோம். ஆனா மார்புல நாம மார்பு கச்ச போடையில, அதாவது பஸ் பிளேட் நாம போடையில வர்ற அம்பு தலைய மட்டும் தாக்காது, அது நெஞ்சையும் தாக்கலாம். ஆனா கீழே அரைக்கு கீழே அடுத்தது நாம அதை கவண்டத்துக்கு ஷீல் பிடிச்சிருக்கிறோம், ஷூஸ் போட்டு இருக்கிறோம். ஆனா எதிரியினுடைய அம்பு இலக்கு குறி வச்சு நம்மள நெஞ்சுக்கு அடிக்குமெண்டா நாம மிச்ச எந்த ஆயுதம் போட்டிருந்தும் நம்மளை காக்கலாம போச்சு. அதுதான் சொல்றோம், ஒரு ஆயுதம் குறைஞ்சா கூட மிச்ச எத்தனை ஆயுதம் போட்டிருந்தாலும் நமக்கு பிரயோசனம் இல்லை. ஒரு கைதான் இல்லையப்பா, மிச்சம் எல்லாம் இருக்குது, முடிஞ்சது, கேஸ் முடிஞ்சது. ஒரு கண் தான் இருக்குது, மிச்ச எல்லாம் ஒரு கண் வேலை செய்ய, மிச்சம் எல்லாம் சரி சரி. ஏண்டா பாக்கிற இந்த பக்கம் என்ன நடக்குன்னு நமக்கு தெரியுது. ஏண்டா நம்மளுடைய வியூ நேரா இப்படியே பார்க்க எங்களுக்கு இந்த சைட்லயும் என்ன நடக்கிறது பார்த்து கொண்டு நாம வேலை செய்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா அது அப்படிதான் இந்த பார்வை ஆண்டர் அமைச்சிருக்கிறார்.
இப்ப இந்த பக்கமே ஃபுல்லா இல்லையண்டா நாம இங்க பார்க்கணும்டா இப்படிதான் திரும்ப வேணும் எப்பையும். அதுல ஆண்டவற்ற உடல் அமைப்பில ஒரு அவயவம் இல்லாம போச்சுதண்டா அந்த ஆள் சுகமாயும் இல்லை பாதுகாப்பாயும் இல்லை. அதனாலதான் அவளுக்கு மிஞ்சின விஷயங்களை மற்ற நாங்கள் எல்லாரும் தடுக்கிறோம். எல்லாம் குறிப்பாக அப்படிப்பட்ட ஆட்கள் மோட்டார் சைக்கிள் ஓடுறதுக்கு வாகனங்களோட நாங்கள் இடம் தண்ணியை பாதுகாக்க அந்த அளவுக்கு இன்னும் தெரியல. அந்த அளவுட்டா எல்லாருக்கும் ஆபத்து தான். அல்ல கை ஒன்றுதான் இருக்குது, மற்ற கையால் ஓடுவன் என்று சொன்ன நீ ஒரு சைக்கிள் வண்டி ஓடி அதுல விழுந்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா இந்த மோட்டு சைக்கிள் அது ஏற்கனவே மோட்டு சைக்கிள் நம்ம அதெல்லாம் கிடைச்சில்ல. அதெல்லாம் இன்னும் ஏடா உன்னையே உன்னால பாதுகாக்கிறது உனக்கு அவயவம் இல்லை. இதே பிரின்சிபிள் தான். அதனால நாங்க சொல்றோம் தேவனுடைய முழு ஆயுத வர்க்கமும் அவர் தந்திருக்கிறார். அதனால அந்த முழு ஆயுத வர்க்கமும் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில கட்டாயம் வெளியால காட்டப்பட வேணும், காட்டப்படும். அதுதான் நாம உபதேசம் சத்தியம் எழுதுனாம பரிசுத்தமாக்கும் கிருபைகளினுடைய அந்த ஆற்றல் சக்தி ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில கட்டாயம் வெளிப்படும். அது மறைஞ்சிருக்காது. இந்த அவயவம் அந்தந்த இடத்துல இருக்குன்னா கட்டாயம் அது அதுக்குரிய வேலையை செய்யும், கட்டாயம் வெளிப்படும். அப்படி இல்லை என்றாலும் அதுவும் வெளிப்படும். ஆயால யாராவது நம்மகிட்ட கேட்டா அப்படி என்ன நீங்கள் என்ன சொல்றீர்கள்? எல்லா கிறிஸ்தவர்களும் பரிசுத்தமாக்குற சகல கிருபைகளையும் பெற்றுக்கொள்வது சாத்தியம். சாத்தியம் மட்டுமில்ல, அது அவசியம். பரிசுத்தமாக்கும் கிருபைகளை எல்லா கிருபையையும் ஒரு கிறிஸ்தவன் கொண்டிருக்கிறது சாத்தியமா என்றால் நாங்கள் சாத்தியம் மட்டுமில்ல, அது அவசியம் என்று நாங்கள் வேதம் சொல்லுது. அதுக்குதான் நான் ஏற்கனவே அதை சொல்லிட்டேன். ஜென்ம சுபாவ பிறப்பில ஒரு அவயவம் நமக்கு இல்லை என்றா பாடுபாடுதான். குழந்தை பிறக்கேக்கல உடலில உள்ளுறுப்போ வெளியுறுப்புல ஏதாவது ஒன்று பிரச்சனையா போச்சுதண்டா அந்த கேஸ் ஓவர். அதுக்கு பிறகு அந்த பிள்ளை சுகதையான பாதுகாப்பான தன்னையும் பாதுகாத்து மற்றவர்களையும் பாதுகாத்தக்க ஒரு ஆளா நாம அதுக்கு பிறகு இல்லையா இல்லையா? அதே போல ஆவிக்குரிய பிறப்பில கரத்தில இருந்து கொடுக்கப்பட்ட அந்த பிறப்பில அந்த பிள்ளைகளும் எல்லா ஆவிக்குரிய கிருபைகளோட பரிசுத்தமான கிருபையோட பிறக்கிறேன். அப்படி யாராவது அப்படி பிறக்க இல்லை என்றா உண்மையில அவர்கள் ஆவிக்குரியவர்கள் அல்ல. என்ற கடவுள் அது கடவுள் ஆவிக்குரிய பிறப்பிக்க வைக்கிறார். ஜென்ம சுபாவ பிறப்பிலான் பாவத்தால ஏதோ ஒரு அவயவ குறைபாடுகள் இருக்கலாம். ஆனா ஆவிக்குரிய பிறப்பில இப்படிப்பட்ட எந்த குறைபாட்டுக்கும் அதை பெறவில்லை, அதை பிறப்பிக்கிற ஆவியில எந்த குறைபாடும் இல்லை. அதனால ஆவிக்குரிய முழு ஆயுதங்களும் அணியத்தக்கதாகத்தான் ஒரு கிறிஸ்தவன் பிறக்கிறான். அந்த பிறப்பு பரத்தில இருந்து பிறக்கிறது, ஜென்ம சுபாவ பிறப்பு இல்லை. அவளை குறைபாடுள்ள ஆவிக்குரிய பிறப்பு கதை கேட்கல. அது அப்படி ஜதார்த்தத்தில் ஒன்று இல்லை. பேசிக்கா பிறந்தா அது சுகதேகமான ஆவிக்குரிய பூரணமான ஒரு மனுஷராகத்தான் பிறக்கும். அதாவது எல்லா அவயவங்களும் ஆவிக்குரிய அவயவங்கள் இருக்குது. ஜோவான் 3:3, ஜோவான் 1:13 தேவனால பிறக்கிறது என்றா பிறகு கதையை விட வேண்டியது. அது பெர்ஃபெக்ட். ஆவியால பிறக்கிறது அது ஆவியாகத்தான் இருக்கும். மாம்சத்தால பிறக்கிறது மாம்சத்தால பிறக்கிறதுல பாவத்தினுடைய தாக்கத்தால குறைபாடுகள் இருக்கு. ஆவியால பிறக்கிறது ஆவியானவர்கள் என்ன குறைபாடு இருக்குது? அதுல மெய்கிறிஸ்தவர்களாக இருக்கிற எல்லாரிலையும் அவர்களை பரிசுத்தமாக்குற கிருபைகளினுடைய அந்த 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 கிருபைகளினுடைய ஆற்றல் அல்லது வேலை செய்யும் சக்தி கட்டாயம் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கு.
அதைத்தான் நாங்கள் இதுல பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 1:5-7 கொரிந்திய சபையில அப்போஸ்தலன் இதை பற்றி கதைக்கிறார். 1 கொரிந்தியர் 1:5-7 நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்றெல்லாவற்றிலும் சம்பூரணம் உள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் முடிஞ்சது. எல்லா உபதேசம், எல்லா அறிவு, மற்றெல்லாத்திலையும் நீங்கள் எப்படி பூரணம். அப்படியே நீங்கள் யாதொரு விதத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். பரிசுத்தமாகுதலுக்கு தேவையான எந்த கிருபையிலும் குறைவில்லை ஆட்கள். ஏன்? நாங்கள் பரிசுத்தமாக வேண்டும் என்பதே அவருடைய சித்தம். நாங்கள் பரிசுத்தமாவதற்கென்றே அழைக்கப்பட்டிருக்கிறோம். நான் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்ற அவற்றை முடிவு. பரிசுத்தத்துக்கு அழைக்கப்பட்டீர்கள். ஆதலால உங்களுடைய ஆவியினாலும் சரீரத்தினாலும் பரிசுத்தத்தை நாமல் பரிசுத்தத்தில் பெருகுவீர்களாக. அதை காத்துக் கொள்வோமாக. இதன் வசனம், இதெல்லாம் பரிசுத்த நாமல் பரிசுத்தாவியால மறுபடியும் பிறந்தது. நாமல் பரிசுத்தத்தில பெறுகிறதும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கிறது. உண்மையில பரிசுத்தம் என்ற அந்த விடயம் வேறு பிரிந்தவர்களாக வாழுகிறோம். வேறுபடுத்தப்பட கடவுளுக்கென்று வேறு விதிக்கப்பட பரிசுத்தம். கடவுளுக்கென்று வேறு விதிக்கப்பட்டதுக்கு தேவையான அவ்வளவு அந்த கிருபைகளும் அதுக்குரிய சகல அந்த இயலுமைகளோட கடவுளங்களை பிறப்பிச்சிருக்கிறார். இதை நான் அப்ப இருந்து திருப்பி நாங்கள் சொல்லுறோம். நாங்கள் ஒரு பெண்டாவை பார்த்து பரபர என்று சொன்னா கடைசி வரைக்கும் அது பறக்காது. ஆனா ஒரு புறாவை பார்த்து பற என்று சொல்லி இப்படி தள்ளி விட்டோம் அது கட்டாயம் தபக்கண்டு விடாது. ஏன்னா அதுக்கு செட் இருக்கு, அது அடிக்கும். 2 தரம் 3 தரம் அடிச்சு அது தொடங்கிடும். ஆனா பெண்டாவை தள்ளி விட்டா பெண்டா கீழே விழுந்து சத்தத்துல மிதக்கும். ஏன்? பெண்டாவுக்கு பறக்கிறதுக்கு சுபாவத்துல அதுக்கு இயலுமை இல்லை. புறாவுக்கு சுபாவத்திலே இயலுமை இருக்குது, ஆற்றல் இருக்குது. அது பிறந்ததே பறக்கிற முடியுமாகத்தான். கிறிஸ்தவனாக பிறக்கிறது ஆவிக்குரிய பிறப்பை பற்றி கதைக்கிறேன். அந்த ஆவிக்குரிய பிறப்பு சுபாவப்படியே பரிசுத்தமாகறதுக்குரிய எல்லா ஆற்றல் இயல்புகளுடன் பிறந்திருக்கிறோம். அதனால பரிசுத்தமாகறதுக்கு சில கிருபைகள் என்ன கடவுள் தரையிலே என்று கடவுளை ஒருத்தரும் பழி சொல்ல இயலாது, கடவுளை குற்றவாளியாக்க இயலாது. அப்படி யாராவது சொல்றீங்க அவர்கள் உண்மையில கிறிஸ்தவர்களே அல்ல. அவர்கள் பிறக்கவே இல்லை. பேசிக்கா ஆவிக்குரிய ரீதியில அவர்கள் மெய் கிறிஸ்தவர்கள், முழு கிறிஸ்தவர்கள் அல்ல. அவர்கள் அறிவு குறைவான கரைக்க இல்லை. உண்மையில அவருக்கு அது செய்ய இருக்குது. அப்படின்னா இயலுமை இல்லாம இருக்கு. இயலுமை இல்லாம தான் என்னென்று அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்க முடியும். ஜென்ம சுபாவ மனுஷனுக்கு தான் அதுக்கு இயலுமை வராது. விளங்குதோ? பரிசுத்தமாகறதுக்கு என்னால முடியாம இருக்குதுண்டா அதனுடைய அர்த்தம் நீ உண்மையில பரிசுத்தராகிறதுக்கு பிறக்கவே இல்லை. பேசிக்கா கடவுள் உன்னை பிறப்பிக்கல, நீ பிறந்த என்று நம்பிக்கொண்டிருக்கிற. அதான் முடிவு. இல்ல எனக்கு செய்ய முடியுது, நான் ஆற்றல் இருக்கு, எனக்கு தெரியுது, நான் எத்தனை நேரம் அதுல நான் அந்த போராட்டத்தில் நின்று பிடிச்சிருக்கிறேன். ஆனா சில சந்தர்ப்பத்தில் நான் விடுகிறேன். அது நியாயம், அது சரி. ஏனென்றால் எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் அந்த கிருபையில வளருறோம். கிருபையில வளரேக்குல எங்களுக்கு தெரியுது நாம அந்த பரிசுத்தமாக்குற கிருபைகள்ல அதங்கள்ல வேலை செய்தங்கள்ல பலன் செய்தத அனுபவத்துல கண்டிருக்கிறோம். அப்ப உண்மையில அப்படி ஒதுக்கா 2 நேரம் எங்களுக்கு அந்த கிருபைகள் வேலை செய்திருக்கா நிச்சயமா திரும்ப நமக்கு இயலுமை இருக்குதாங்க. இது ஒரு நாளுமே அந்த பரிசுத்தமான குறிப்பிட்ட அந்த கிருபையில் எங்களை வேலை செய்யலாக்கியோ நான் ஒவ்வொரு தரமும் நான் பாவம் தான் செய்கிறோம் என்றா அந்த இயலுமை அப்ப ஆள்ல இல்ல.
அந்த எலுமை இல்லைன்னா அந்த ஆள் உண்மையில மறுபடியும் பிறக்கவே இல்லை. மறுபடியும் பிறந்திருந்தா ஒதுக்கா 2 தரமாவது அதை எதிர்த்து நிக்கிறதுக்கு எலுமை இருக்கிற கண்டிருக்கும். ஏண்டா பிள்ளைகள் சின்ன பிறக்கல அவர்களுக்கு எழும்பி உடனே 7ஆம் மாசம் 8ஆம் மாசத்துல நடக்க தெரியாது. அது காலக்கையில இப்படி அடிச்சு கொண்டு இருக்குது. நாம எழுப்பி நடந்து காட்டு, நீ பிறந்து 2 கால் இருக்கு எழுப்பி நடந்து காட்டுன்னு நாம கேட்கறது இல்லை. ஆனா பிள்ளை அந்த எழும்புறதுக்கான இயலுமையோட பிறந்து இருக்குது. அந்த கால்கைகளுக்கு தேவையான சாப்பாடுகளையும் அந்த போஷிப்புகளையும் கொடுக்க எலும்புகள் கணுக்கள் உண்கள் அதுகள் எல்லாம் பலனடைஞ்சு அவர் திரும்பி இப்படியே மல்லாக கிடந்த திரும்பி உடும்பு பிடிக்க வலிக்கிட்டவர், பிறகு ஊற வலிக்கிறார், பிறகு எழும்பி இருக்க வலிக்கிறார், பிறகு அவர் எழும்பி இப்படியே விழுகிறார். இப்ப ஒன்றுமே செய்யாம 1 வயசு வரைக்கும் ஒரு பிள்ளை இருக்குன்னா நாம இது என்ன கடவுளே இன்னும் பிரச்சனையாப்பா பிள்ளைக்கு அல்ல. சுபாவப்படி இப்படி பிள்ளை இருக்கலாம். 9 மாசம் சரி ஆள் பிடிச்சு எழும்பி நிற்க, 10ஆம் மாசம் தொடங்கிடுவார், கொஞ்சம் நடக்க, பிறகு கொஞ்சம் போயிட்டு ஹவா கண்டி இருக்கிற 11 வேணால பிள்ளை என்ன அப்படி இறங்கி நடந்து நம்மளோட வேற தொடங்க கையை பிடிச்சு. பிறந்து 6 மாசமா பிள்ளை நடக்க இல்லை. அதுக்காக நாங்கள் சொல்லல பிள்ளைக்கு நடக்கிற எளிமை இல்லையா. நாமல் பிறந்தேக்களையும் ஆவிக்குரிய குழந்தைகளை தான் பிறந்த நாங்கள். ஆனா ஆவிக்குரிய குழந்தைகளா பிறந்தையாக்கள் எழும்பி நடக்கிறதுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். அந்த இயலுமால இருந்தது. அப்படி எழும்பி நடக்கலாம தான் இப்ப 6 வருஷமா பிறந்து நான் இருக்கிறேன்டா உண்மையில இயலுமையே இல்லை அவர். அதாவது அவர் மறுபடியும் பிறக்க இல்லை. அதான் முடியும். இத வேற ஒரு கதை பிறப்பிச்ச கடவுள் பெர்ஃபெக்ட். அதனால அவர் நாளும் குறைபாடுள்ள ஆவிக்குரிய குழந்தைகளை பெறவர் அல்ல. நாமெல்லாம் நம்பி இருக்கிறோம், நாம மறுபடியும் பிறந்த நாங்கள் எங்களால முடியதில்லை அல்ல பரிசுத்தமாக. அதுக்காகத்தான் சொல்றோம், the power of every sanctifying grace must be manifest in the life of every Christian. ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலையும் பரிசுத்தமாக்கும் அனைத்து கிருபைகளும் கட்டாயம் கட்டாயம் வெளியில காட்டப்படும். அதுக்கு வேத திருப்பி திருப்பி எங்களுக்கு கதைக்கு காரணம். ஏன் காரணம் உண்டு? காரணம் உண்டு இந்த உபதேசத்துக்கு. ஒரு காரணம், முதலாவது காரணம், ஆண்டவர் ஒன்றையும் வீணாக செய்கிறவர் அல்ல. God makes nothing in vain. கடவுள் ஒன்றையும் சும்மா செய்கிறவர் அல்ல. நம்மள ஆவிக்குரிய ரீதியில பிறப்பிக்க வச்சு போட்டு எங்களுக்கு ஹோல் ஆர்மர், எங்களுக்கு முழு ஆயுதங்களையும் அவர் தரிக்கிறதுக்கு தந்து விட்டிருக்கிறார். அவர் அப்படித்தான் சொல்லுறார். தேவனுடைய முழு ஆயுதமும் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுண்டா நாங்கள் அந்த 6 ஆயுதத்துல ஒன்றை மட்டும் போடாம மிச்ச 5ஐயும் போட்டிருக்கோம். எனக்கு ஒன்று எனக்கு முடியாம இருக்குன்னு கதைச்சா தேவன் அந்த ஒன்றை சும்மாயா அவர் தான் தந்திருக்கணும் சொல்லுறார். அப்படி என்ன? we mock God. நாம கடவுளை பரியாசம் பண்ணுறோம். அல்லது கடவுளுடைய ஞானத்தை நாங்கள் இம்பீச் பண்றோம், நாங்கள் குற்றப்பழி சொல்லுறோம். கடவுளுடைய ஞானத்தை அவர் சொல்லியிருக்கிறார், தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்கள் 6 இருந்தா 6ம் அவசியம் என்றபடி தான் அவர் அவளை எங்க வைக்கிறார். இதுக்கு மிஞ்சியும் ஒன்றும் இல்லை, இதுக்கு குறைவாயும் ஒன்றும் இருக்கிறாது. அதனால நான் பூட்ஸ் போடாம மிச்சம் எல்லாத்தோடையும் மாறணும் என்று யாராவது சொன்ன ஆண்டவர் அவர்த்தை தந்த பூட்ஸையும் தந்த கடவுளுடைய ஞானத்தை நாம நக்கல் அடிக்க வலிக்கிறோம், அவத்தமாக்குறோம். ஏனென்றா கடவுள் ஒன்றையும் சும்மா படைச்சு அல்லது சும்மா அவர் தர்றவர் அல்ல. 6ம் அவசியம் என்றபடியே தான் அவர் செய்திருக்கிறார். எவ்வளவு கவனமா. இரண்டாவது காரணம் ஒவ்வொரு கிருபைகளும்
அவசியமானவை. ஒவ்வொரு கிருபையும் அவசியமானவை. ஹெல்மெட்டும் தேவை, பிரஸ்ட் பிளேட்டும் தேவை, எங்களுடைய அந்த வார்க்கச்சையும் தேவை, கேடையும் தேவை, பட்டையும் தேவை, அடுத்தது பூட்ஸ் தேவை. ஒவ்வொரு கிருபைகளும் நல்லதில்லை, நல்லதுக்கு மேல அது கட்டாயம், அவசியம். அவசியம். அத முதல் சொன்ன மாதிரி இதுல ஒன்று இல்லாட்டியும் மிச்ச 5 போட்டும் பிரியோசனம் இல்லை. ஒன்று இல்லாட்டியும் நாம கட்டாயம் தாக்கப்படுவோம், விடுவோம். அதால ஆண்டவர் ஹோல் ஆமர், சர்வ ஆயுத வர்க்கங்கள் என்றவர் கதை சொல்லி தார. ஏன் அவரமும் எங்கட பாதுகாப்புக்கும் நாம திருப்பி தாக்குறதுக்கு, எங்கட பாதுகாப்புக்கும் எங்களுடைய எதிரியை தாக்குறதுக்கு அதான் அவலம் தரப்பட்டிருக்கு. அது கட்டாயம் அவசியம். மூன்றாவது காரணம் அதை நாம இப்படி எழுதாம். ஒரு கிருபை தான் இல்லை என்று சொல்லுகிறவன், ஒரு கிருபைதான் இல்லை என்று சொல்லுகிறவன் உண்மையில் எந்த ஒரு கிருபையும் கொண்டிருக்கவில்லை. என்ன எழுதாமல் ஒரு கிருபைனப்பா என்னட்ட இல்ல, மிச்சமெல்லாம் இருக்குது என்று யாராவது சொல்றார் என்றா உண்மையில அவர் பொய் சொல்ற, பொய் மாய்மாலம். ஒரு கிருபைதான் என்னட்ட இல்ல என்று யாராவது சொன்னா அதனுடைய அர்த்தம் அவர்கிட்ட எந்த ஒரு கிருபையும் இல்லை. ஏன்னா தேவனுடைய எல்லா கிருபையும், பரிசுத்தமாக்கும் எல்லா கிருபையும் ஒவ்வொரு மெய் கிறிஸ்தவனுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அத யாராவது கிறிஸ்தவன் எனக்கு ஒரு கிருபைதான் இல்ல, ஒரு கிருபைதான் இல்ல என்றா அதனுடைய அர்த்தம் அவர்கிட்ட ஒரு கிருபையும் இல்லை. சரிதானே? இதை நாம கதைச்சு கொண்டது கிருபை என்று தரப்பட்டதை பரிசுத்தமாக்குதல் இருக்குதார். நம்மளுடைய பரிசுத்தமாகுதல் அதனுடைய முடிவு நித்திய வாழ்வு. பரிசுத்தம் இல்லையா பரலோகம் இல்லை. நோ ஹோலினஸ் நோ ஹெவன். வடிவ எழுதி வச்சிருவோம், நோ ஹோலினஸ் நோ ஹெவன். பரிசுத்தம் இல்லையா, பரிசுத்தம் இல்லையா பரலோகம் இல்லை. ஏனென்றா நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறது பரிசுத்தமாக வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தம், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா இந்த பூமியில நாம் அசுத்தமா பிறந்திருக்கிறோம். எங்களை அவர் மறுபடியும் ஜென்ம முழுக்கினால் அவர் பிறப்பித்து எங்களை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். அந்த பரிசுத்தமாக தொடர்ந்து வளர வேணும். ஆனா இதுல யாராவது வந்து என்னட்ட அந்த ஒரு கிருபைதான் பரிசுத்தமாக பிரச்சனையா இருக்குது, அது என்னட்ட இல்ல என்றா நாம என்ன சொல்லுவோம்? இந்த சுத்தல் கதையில நிப்பாட்டு, உண்மையில அது உனக்கு இல்லையட்டா நீ உண்மையில உன்னிட்ட ஒன்றுமே இல்லை, ஒன்றும் இல்லை. யார வெறுட்டுற? கடவுளை வெறுட்டுறியோ எந்த வெறுட்டுறியோ? விளங்குதா? விசுவாசம் இருக்குது ஆனா நீதி இல்லையப்பா என்ன எவ்வளவு துணிகர பாவம் அது. அல்லது என்னட்ட நீதி இருக்கு ஆனா சத்தியம் இல்லை என்றது எவ்வளவு மாய்மாலம். அது ஒவ்வொன்றும் எவ்வளவு இன்டர்லேட்டட் கனெக்டட். இந்த கலைக்கிற 6 கிருபைகள் இதுல ஏதோ ஒன்று இல்லை என்றா அடிப்படையில் அவர்கிட்ட ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. எல்லா கிருபைகளும் இந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்கள், தேவனுடைய சர்வ கிருபைகளும்
தேவனாய் என்று சொல்ல, தேவன் என்ற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற அந்த நீரூற்றிலிருந்து வெளிக்கிட்டு வருது. அவர் தன்னை போல ஆக்கிறதுக்கு தான் எங்களுக்காக குணத்தையும் செய்திருக்கிறார். அதென்ன உனக்கு ஒன்றை மட்டும் தராம இருக்கிற? அப்படி எந்த பைபிள்ல இருக்குது? ஆனா ஆண்டவர் எல்லாம் தேவையான அவ்வளவு தான் தந்திருக்கிறான். He that has not all, he that has not all has none at all. He that has not all, எல்லாம் ஒருவனிட்ட இல்லை என்றா இந்த பரிசுத்தமாக்கும் கிருபைகள் அவனிட்ட ஒன்று கூட இல்லை. He that has not all has none at all. Has none at all. என்றா எந்த ஒரு காரம் அவர்கிட்ட ஒன்றும் இருக்க. சரியா? பரிசுத்தமாகுதல் தான், பரிசுத்தமாக்கும் கிருபைகள் தான் உண்மையில நமக்கு தெரியும். நாம விசுவாச அறிக்கையம் படிக்கல இல்ல, நாங்கள் தெரிஞ்சு கொள்ளுதல், பயனுறுதியான அழைப்பு, நீதிமானாகுதல், மகவேட்பு, பரிசுத்தமாகுதல். அந்த இந்த கிருபைகள் இவ்வளத்திலையும் பரிசுத்தமாகுதல் மட்டும்தான் நாம சாகும் வரைக்கும் வளர போற கிருபை. மிச்சம் எல்லாம் ஒரே நேரத்தில் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அது. அதுக்கப்புறம் அடுத்த அதுகளில் எந்த ஒரு மாற்றமும் எந்த ஒரு வளர்ச்சியும் இருக்க போறதில்லை. நீதிமானாவதில் ஒரு வளர்ச்சியும் இல்லை. நான் பிள்ளையாக சென்றா அதுக்கு பிறகு குடும்பத்தில் சேர்த்துக் கொள்ளப்பட்ட அப்புறம் திருப்பி ஒருக்கா குடும்பத்திலிருந்து தள்ளி விட்டு திருப்பி சேர்க்கிற கதை ஒன்றுமே இல்லை. எல்லாம் ஒன் டைம் தெரிஞ்சு கொண்டா ஒரே ஒரு கத்தான் அந்த தெரிவு. பயனுறுதியான அழைப்பண்டா ஒரே ஒரு கத்தான் அழைப்பார், முடிஞ்சு போச்சு, வந்தாச்சு. ஆனா பரிசுத்தமாவதல் மட்டும்தான் நாம் அப்பையும் பார்த்து நாம சாகும் வரைக்கும் இந்த பூமியில இருந்து நாம கிளம்பும் வரைக்கும் வளர்ற அந்த அதெல்லாம் பரிசுத்தமாக்குதல் எங்களுக்கு அழைச்ச அழைப்பினுடைய நோக்கமே. பரிசுத்தமாகுதல்ல காண அந்த கிருபைகள்ல ஒன்று எங்களுக்கு இல்லை என்று யாராவது சொல்லுறோம்டா எங்கிட்ட ஒன்றுமே இல்லை. அடிப்படையில் நாம பிசாசால, உலகத்தால, எங்கட மாம்சத்தால எப்பவும் எந்த நேரத்திலையும் தாக்கப்படுகிறோம். நாம டிஃபெண்ட் பண்ண எங்கிட்ட ஒன்றும் இல்லை. சரியோ? உதாரணத்துக்கு இப்ப இதெல்லாம் நாம கதைக்கிறது விசுவாசம், நம்பிக்கை, சத்தியம், இந்த சுவிசேஷம், மற்றது நீதி, இதுகளெல்லாம் வீட்டிலையும் சரி வீட்டு வாசலுக்கு வெளியேயும் சரி எப்பவுமே நாம அணிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள். அதுல ஏதோ ஒன்று எங்கேயாவது எந்த பக்கத்தால அம்பு வருமென்று தெரியுதுண்டா, தலைக்கு வருகுதா அல்லது காலுக்கு வருகுதா, நெஞ்சுக்கு வருகுதா, அதை தடுக்கிறதுக்கு கேடயமா அல்லது திருப்பி தாக்குறதுக்கு நாம வாள் பயன்படுத்த வேணுமா என்றதை நாம படிக்க போறோம். ஆனா இந்த 6 பீஸும் இல்லாம நாம வீட்டுக்குள்ளையும் இருக்கிறதுல வீட்டுக்கு விட்டு வெளியில இறங்கல எல்லாம் எங்களோட இந்த கிருபையில் இருக்க போகுது. அதனால ஆபீஸ்ல எனக்கு சத்தியம் கதைக்க இயலாம இருக்குது, எனக்கு வேலை இடத்துல நீதியா நடக்க இயலாம இருக்குது என்று யாராவது கதைச்சா உண்மையில நீ இவ்வளவு நாளும் ஏதோ ஒன்று இருக்குன்னு நினைச்சுக்கொண்டு அது மட்டும்தான் இல்லை என்று உனக்குல ஒன்றும் இல்லை. பேசிக்கா விளங்குதோ? அதுதான் சொல்லவார். உன்ன நேர்மையா இருக்க இயலாம இருக்குதுண்டா இவ்வளவு நாளும் இருந்த நீ ஒன்றாம் கேள்வி. இவ்வளவு நாளும் இருந்த நீ உண்டா அப்ப அந்த பலன் உனக்குல இருந்ததானே, அதெல்லாம் உனக்கு இல்லைன்னு சொல்றேன். ஐயோ சத்தியான கஷ்டம், கஷ்டம்தான், அது போராட்டம் தான் எல்லாருக்கும். நேர்மையா இருக்கிறது அதான் வெரிடாஸ். போன முறை சொன்னான் வெரிடாஸ், அந்த சத்தியம் என்ற ஆவியின் பட்டயம், அதாவது நேர்மை என்ற அந்த கத்தி, அது இருக்க அது இருக்கிறதுக்கான ஆற்றல் நம்மகிட்ட இருந்திருக்க வேணும்.
அது அதுக்கான இயலுமை இல்லாட்டி ஒரு நாள் நாம நேர்மையா இருந்திருக்க மாட்டோம். இல்ல அது ஒன்றும் செய்யலாது என்று சொல்லி நாம ஏதாவது கதைக்கிறோம்னா அப்படி என்ன அந்த ஒன்றுதான் உனக்கு இல்லை என்றது இல்ல, உனக்கு ஆறுமே இல்லை. பேசிக்கா என்ற கடவுள் தேவன் தந்த சர்வ ஆயுதத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுல ஒன்று மட்டும் உனக்கு இல்லை. ஏன்னா ஒன்றுல தாக்குப்பட்டு சாகண்டு விட்டுட்டாரோ கடவுள். கடவுள் என்ன அவ்வளவு பைத்தியக்கார மடையணும். ஆயால கடவுள் நம்மளை காப்பாராக. இப்படி நாம கடவுளை பரியாசம் பண்ணவும் அவரை நாம சரியான கீழ்த்தரமா கதைக்க வைக்கிறதுக்கு. உதாரணத்துக்கு சொல்ல சில லோயர் மேர் எடுத்துக்கொண்ட லோயர் மேர் நாங்கள் ஒன்று ரெண்டு பொய் சொல்லாம எங்களால அதை கொண்டு போகலாது. அந்த வேலை இப்படித்தான் முந்தி நமக்கு அந்த லோயர் மேரண்டா பொய் சொல்லுவினோம் ஒரு சிந்தனை அப்பயே ஏண்டா நாம பார்த்தெல்லாம் இந்த ஊத்தவாளி அஞ்ஞான லோயர் மேர தானே. ஆனா இந்த லோ சத்தியமாவது ஜாது நேர்மைண்டா என்ன? நான் தான்டா நேர்மை. கிறிஸ்தவனா நான் தானே நேர்மை. சத்தியமாவது யாது? பிலாத்து கேட்டான் நான் தான் சத்தியம். இதை புது கதை கதைக்கிறேன். சத்தியத்துடைய சத்தியம் என்றா என்னன்னு கேட்டுக்கொண்டிருக்க அங்கே உண்டு. சத்தியத்தோட பிள்ளைகளான நாங்கள் லோயரானா எங்கட வாயில எங்கட செயல்ல நேர்மை இல்லாம எந்த கணமும் நாம மாறலாது, மாற மாட்டோம். வேண்டாம், நாங்கள் அவரால் மறுபடியும் புறப்பிக்கப்பட்டிருக்கோம். அது என்ன அப்படி என்னால இருக்கலாம இருக்குதுண்டா? அப்படின்னா நீ ஒரு காலம் சத்தியவான் சத்தத்தை கேட்கவும் இல்லை, சத்தியமானவற்ற பிள்ளையா பிறக்கவும் இல்லை. விளங்குதோ? சில பேர் எங்களுக்கு சில இந்த பிசினஸ்கள் இறங்கினா கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் சுத்து மாற்று சிலதுகள் செய்துதான் நாம ஓடலாம். யார் இது சொல்றது? ரட்சிக்கப்பட்டாளா ரட்சிக்கப்படாத ஆளா? யாராவது ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்றையாள் இதை சொன்னா நீ அவருக்கு ஓப்பனா சொல்லி அண்ணன் நீங்கள் உண்மையில் ரட்சிக்கப்படையில் இன்றைக்கு வரைக்கும் என்ற ரட்சிக்கப்பட்டிருந்தா இந்த பூமியில நாங்க உன்ன மாதிரி எத்தனையோ பிசினஸ்காரங்கள் வாழ்ந்து போயிருக்கிறாங்க. எவ்வளவோ எத்தனையோ பேர் உன்னை விட அவங்களோட நேர்மை அந்த சத்தியத்தலம் கடவுள் ஏண்டா உண்மையுள்ள மனுஷன் சத்தியம் உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதப்படுவார். பொய்யருக்கு ஒரு பதுக்க துணியும் கிடைக்காதங்க ஆண்டவர். விளங்க பதுக்கைக்கும் என்ற பொய்காரன் கடைசியில் குருணி பதுக்கைக்கும் பிச்சை எடுக்க வேண்டி வரும். அந்த பொய் சுத்தல் இப்ப கேள்வி சத்தியம் நேர்மை ஒரு பட்டயம் எங்களுக்கு. அந்த பட்டயத்தை நாம கதைக்கவும் அதை நடக்கையில காட்டவும் நமக்கு முடியுமான இயலுமாக இருக்கத்தக்கதான் கடவுளங்களை மறுபடியும் பிறப்பிச்சிருக்கிறார். அதனால அவிசுவாசிகளுக்கு கதை இழக்கிற மாதிரி நாமல் ஒருவரும் நமக்கு யாரும் கதை இழக்க விட்டுடக்கூடாது. அவிசுவாசிகள் கதை இழக்கிற மாதிரி அது லோயரா இருந்தா அப்ப இப்ப ஒன்று ரெண்டு கையில ஏதாவது ஒரு சின்ன சுத்தம் மாத்திரம் போட்டே ஆகணும். அல்லது பிசினஸ் ஆட்கள் சொன்னா அல்லது சேல்ஸ்மேன் ஆட்கள் கொஞ்சம் கொஞ்சம் அந்த ப்ராடக்ட் இந்த அதை நான் சொல்ல கோவி கவனம். உந்த ப்ராடக்டுக்கும் அவங்களோட ப்ராடக்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் கட்டாயம் இருக்கும். அதுல உந்த ப்ராடக்ட்ல என்ன நன்மை இருக்குன்னு சொல்லி அதை விற்கிறதுக்கான ஞானங்களை கடவுள்கிட்ட கேட்டுக்கொள். அதை விட்டு போட்டு அவன்றது இல்ல என்று அவனுடைய நன்மையா இல்லையே என்று சொல்றதும் போய் உன்றதுல இல்லாதத நீ பெருக்கி சொல்றதும் போய் பொய் வாயில இருந்து சாமான் விற்கிறதுக்கா வந்திச்சோ கடவுளுடைய வாழ்க்கையிலிருந்து எல்லா வருமானத்தையும் இல்லாமலாக்குவேன். இதுதான் நான் திருப்பி திருப்பி எத்தனை நேரம் சொல்லி இருக்கேன். அதுல கவனமையா கவனம் போய் உண்மையா இருக்கிற மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை பெறுவான்ன்றது உண்மை என்றா அது கெட்ட வார்த்தை. பொய்காரனுக்கு அவன் பட்டுக்க துணிக்கும் அவன் இடக்க வேண்டி இருக்க மாட்டான். அதான் நாம இந்த பொய் இந்த சுத்து மாத்து அதுல சின்ன பிள்ளைல ஏண்டா பிறக்கேக்க பொய்யோட பிறந்தாங்க. ஏன் நாங்கள் பிறக்கேக்கல சுத்தமா பிறக்கிறோம். ஆனா மறுபடியும் பிறக்கேக்கல அந்த பொய் அவனவன் பிறனுடன் பொய்யை களைந்து மெய்யை பேச கடவன். அந்த பொய்யன்ற என்ன ஜதார்த்தத்துக்கு முரணா கதைக்கிறார். ஜதார்த்தத்தை மறைக்கிறது பொய் இல்ல,
ஜதார்த்தத்தை மறைக்கிறது பொய் இல்ல. ஆனா ஜதார்த்தம் எதென்று கேட்கல நாம மறைக்க வலிக்கிட்டா அது பொய். அவர் ஜதார்த்த பத்தி கேட்கவும் இல்லை, அவர் அதை பற்றி கதைக்கிறார், அதை பற்றி ஒன்றும் கதைக்கவே இல்லை. ஆனா அவருக்கு நான் பொய் சொன்னேன், பொய்ய நான் எனக்கு தெரியாத மாதிரி நான் நடந்து கொள்ளவும் இல்லை. ஜதார்த்தம் அதனால இந்த ஆவியின் இந்த கிருபைகள், பரிசுத்தமாக்கும் கிருபைகள், அங்கதான் நமக்கு அப்ப எல்லாம் தேவை. எல்லாம் இந்த இலக்கிற போர் ஆயுதங்களும் தேவை, எல்லா கிருபைகளும் நமக்கு தேவை. அதுல பயன்பாடு என்ன? இதனுடைய பயன்பாடு கிருபையின் மேல் கிருபையை கூட்டிக் கொள்வோமாக. கிருபையின் மேல் கிருபையை கூட்டிக் கொள்வோமாக. ரெண்டு பேதுரு 1:5-6. 2 பேதுரு 1:5-6. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் கவனிச்சுக்கொள்ளுங்க கிருபைகளை. விசுவாசத்தோட தைரியத்தையும் 2 கிருபை, தைரியத்தோட ஞானத்தையும் 3வது கிருபை, ஞானத்தோட இச்சையடக்கத்தையும் 4வது கிருபை, இச்சையடக்கத்தோட பொறுமை 5வது கிருபை, பொறுமையோட தேவபக்தி 6வது கிருபை, தேவபக்தியோட சகோதர சிநேகத்தையும் 7வது கிருபை, சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி சேர்த்து டெலிவர் பண்ண, சேர்த்து வழங்குங்கள். கூட்டி இந்த கிருபைகளோட கிருபை கூட்டப்படுவது. அதனால நாங்கள் இந்த கிருபைகளை நாம வளர்க்கறதுக்கு அல்லது ஒரு கிருபையோட இன்னொரு கிருபையை கூட்டுறதுக்கு சரியான ஜாக்கிரதையாக நாங்கள் இருக்க வேணும். நாம பரிசுத்தமாக்கும் எல்லா கிருபைகளும் எங்களுக்கு அவசியம். அதுதான் திருப்பி ஆகையால நாம விசுவாசமா நம்பிக்கையை கூட்டு, நம்பிக்கையோட அறிவை கூட்டு, அறிவோட பொறுமை, பொறுமையோட சகோதர சிநேகம், சகோதர சிநேகத்தோட வைராக்கியம் அல்லது துணிவு, அல்ல நாம சொல்ற மாதிரி ஆண்மைய கூட்டு. அதுல இப்படி ஒவ்வொன்றோட ஒவ்வொரு கிருபைகள் கூட்டப்பட்டு கொண்டு போய் ஆவிக்குரிய எதிரிகளான உலகம், மாம்சம், பிசாசு அடிச்சு நொறுக்கப்படணுமோ அதுக்கு கிருபைகள் எங்களோட தொடர்ச்சியாக ஆட் பண்ணப்படணும். அது ஆட் பண்ணுறது ஏதோ ஒன்றும் இல்லாத இப்பதான் புதுசா சேர்றது அர்த்தம் இல்ல. ஏற்கனவே இருக்கிறதோட சேர்த்து நாங்கள் இப்ப அதை வளர்ந்துங்கள் டெலிவர் இட். அதாவது சந்தர்ப்பம் பிறகு அந்த கிருபைகளை மிக்ஸ் பண்ணி கொடு வழியில ஏதோ ஒன்று இல்ல அந்த நேரம் பார்த்து இதோட சரி இன்னும் ஒன்றை சேர்ப்போம். நாங்க சொல்றோம் புற கேட்கிற எல்லா பரிசுத்தமாக்கும் இயலும் கிருபைகளும் தொடாம பிறக்கலாம். அதை இப்ப பலனடியை செய்ய வேணுமே தவிர ஏதோ புதுசா இல்லாததுக்கு நாம ஒரு இன்னொரு ஹார்ட் டிரைவ் சேர்த்து கெஜெட் பூட்டுற மாதிரி பூட்டுறீங்களா இதுகள் எல்லாம். அந்த அந்த மிக்சிங் எப்படி கொடுக்கறதுன்றத நாம படிக்க வேண்டிய பெரும் படிப்பு. எந்த பேக்கி எப்படி மிக்சிங் இந்த குறிப்பிட்ட சூழல எங்கள்ட மாம்சத்தால வர்றதுக்கு எப்படி நாம இந்த கிருபைகளை மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் அல்லது சேர்த்து கொடுக்கணும், அல்லது உலகம் எங்களுக்கு எதிராக எழும்பேக்கிற இந்த கிருபைகளை நாங்கள் எப்படி அதை கூட்டி அல்லது சேர்த்து வழங்குறதுன்றதுதான் இங்க நமக்கு கடவுள்கிட்ட மண்டாட வேணும். அதுக்கு நாம கட்டாயம் ஆண்டவர்கிட்ட மண்டாட. பரிசுத்த அப்போஸ்தலன் பேதுரு அதைத்தான் இங்க சொல்லுறேன், அதைத்தான் எங்களுக்கு இதை சொல்லுறேன். அதனால கிரேஸ் அவர் மேல் நாங்கள் என்னத்தை பெற்றோம்? கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அது கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். இதான் அது. அவரே பெரும் கிருபை எங்களுக்கு கடவுளால. கடவுள் சொல்லி முடியாத கிருபை எங்களுக்கு தந்திருக்கிறார் கிறிஸ்துவா. அந்த கிறிஸ்துவில இருக்கிற கிருபை எல்லாம் எங்களுக்கு வரப்போகுது. ஆகையால ஒரு கிருபைக்கு மேல இன்னொரு கிருபை, இன்னொரு கிருபைக்கு மேல இன்னொரு, அவர் எல்லாத்தையும் சேர்த்துதான் எங்களை அவருக்கு பிறப்பிக்கிறார். இப்ப அதுல இருந்து நாம பலனடைஞ்சு அந்த விசுவாசத்துல வளர்ச்சியோ நல்லா இருக்கிறோமா
விசுவாசம் நல்லா இருந்தா மட்டும் நமக்கு பத்தாது. நமக்கு சுவிசேஷம் என்ன பாதரட்சையும் தேவைப்படுது. நமக்கு சுவிசேஷம் என்னும் பாதரட்சை மட்டும் பத்தாது, எங்களுக்கு நீதி என்ற மார்க்கவசம் இல்லாட்டி இதுதான் நாம ஒரு உறுப்பு நல்லா வளர்ந்திருக்கிறா அதுக்கு பேர் விகாரம். அது உண்மையான அளவில் விசுவாசம் சரியான பெருசா இருக்கு, ஆனா சத்தியம் சரியான குறைவா இருக்குண்டா இது உண்மையான ஆள் அல்ல. அது மான்ஸ்டர் கிறிஸ்டியன், மான்ஸ்டரஸ் கிறிஸ்டியன், விகாரம் அடைஞ்ச கிறிஸ்தவன். விளங்குதோ? எங்களுக்கு சத்தியம் நல்லா தெரியும், ஆனா ஆயத்தம் என்ற பாதரட்சியல் என்னதுக்கு? அந்த அறிஞ்ச சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறதுக்கு. இவர சத்தியம் அறிஞ்சு நம்மளையும் பாதுகாக்கிறாரு, மற்றொன்றுக்கு பிரயோசனமா இருக்கிறாரு. பிசாசத்தையும் தோப்போம், நம்மகிட்டையும் தோப்போம், உலகத்திட்டையும் தோப்போம். ஆனா சத்தியம் நல்லா தெரியும். அதெல்லாம் ஒரு கிருப குறைஞ்சிச்சோ, நீ என்ன பெரிய விசுவாச வீரனோ, என்ன பெரிய நீதி என்ற மார்க் நீதியில பெரியாளோ, என்ன பெரிய ஆவியின் பட்டயத்தை பயன்படுத்த உனக்கு லாபமா தெரியுமோ, ஒன்றும் பிரயோசனப்படாது. முழுக்க தேவை கிருபையின் மேல கிருபை கூட்டப்பட்டு கொண்டு ஒன்றுக்கு மேல ஒன்று. எப்ப எந்த நேரம் இந்த கம்பினேஷன் கொடுக்கணும் சில இல்ல, நாம கேடகத்தையும் பிடிச்சுக்கொண்டு சுவையும் முன்னுக்கு தூக்கி வச்சுக்கொண்டு இதால குத்த வேணும். அப்ப 3 கிருபை சேர்ந்து வேலை செய்ய போதும், கூட்டி வழங்கு. அதுக்குத்தான் ஜெபம் தேவை, அதுக்குத்தான் ஜெபம் தேவை. ஆண்டவரே எப்ப என்னத்தை இதுக்கு அவர் பழக்குவார், இதுக்குதான் அவர் பழக்கிறார். என் கைகளை போருக்கும் என் விரல்களை சுத்தத்துக்கும் படிப்புகிற கண்மலியாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது பழக வேண்டிய, அதுக்காக அவர் இந்த எதிரிகளையும் விட்டு வச்சார். கானானில் ஏன் விட்டு வச்சவர்? யுத்தத்தை அறியாத அந்த இஸ்ரவேலர் யுத்தத்துக்கு பழகிறதுக்காக. ஏன் இன்னும் பேயையும் பாவத்தையும் நமக்குள்ள பாவத்தையும் வெளியாற உலகத்தையும் இன்னும் சுத்தப்படுத்தாம அப்படியே வெட்டிருக்கிறார். நம்மளை பழக்கி அதுகளை துவசம் பண்றதுக்கு, எங்களை ட்ரைனிங் தர்றதுக்கு. அதனால ட்ரைனிங்க்கு இந்த 6 கிருபைகளும் இந்த எல்லா தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களும் எங்களுக்கு டாக்டரினா இதுதான். எவ்ரி கிரேஸ் டு பி மேனிஃபெஸ்டட் இன் கிறிஸ்டியன், இன் அ கிறிஸ்டியன். பரிசுத்தமாக்கும் சகல கிருபைகளும் ஒரு கிறிஸ்தவனில கட்டாயம் வெளிப்படும். ஒரு கிருபை இல்லை என்று சொன்னால் அவர் கிறிஸ்தவனாயிருக்கு. கிறிஸ்தவன் இல்லை, அத பைபிள் தெளிவா சொல்லுது. கத்தராமி தொடர்ந்தும் எங்களுக்கு ஞானத்தையும் பலத்தையும் சர்வ பலனுள்ள அவர் தந்து கிறிஸ்துவில எங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார். ஆமென், ஆமென்.